ஹலோ இன்வெஸ்டர்ஸ். ஸோ இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் ஒன்று. ஸோ யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் வந்து 0.5 பேசிஸ் பாயிண்ட் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டில். ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் யாருக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா இந்தியா மாதிரி இருக்கிற எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட்ஸ். பிகாஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து யூஎஸ்ல வந்து கம்மி பண்ணும்போது அங்கே இருக்கிற டெபாசிட்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கம்மியானா என்ன ஆகும்? ஒரு பேங்க் வந்து டெபாசிட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாகும். ஸோ யாரெல்லாம் பேங்க்ல காசு வச்சிருக்காங்களோ இன்ட்ரெஸ்ட்காக வச்சிருக்காங்களோ அதெல்லாம் வந்து ஷிஃப்ட் பண்ணுவாங்க அவங்க மணியை. ஏன்னா பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறது இன்னும் கம்மியாக இருக்கிறதுனால ஷிஃப்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா தேர் இஸ் கோயிங் டு பி அ ரேட் கட் இன் இந்தியா ஆல்சோ. இந்தியாவில் வந்து ஒரு ரேட் கட்டும் நடக்க போகுது. ஏன்னா யூஎஸ் மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி தான் இந்தியா மார்க்கெட்டும் வந்து பண்ணுவாங்க. இங்கே ஆர்பிஐ டிசிஷன் எடுப்பாங்க. ஸோ இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆகுறதுனால யாருக்கெல்லாம் லாபம்னு பார்த்தீங்கன்னா ஹவுசிங் லோன் மார்க்கேஜ் வச்சவங்க, லோன் எடுத்திருக்கவங்க எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாகும். எஃப்டியில் டெபாசிட் பண்ணியிருக்காங்க, இப்போதைக்கு எஃப்டியில் டெபாசிட் பண்ணி திருப்பியும் நீங்கள் டெபாசிட் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ் தான். ஸோ பி கேர்ஃபுல் வெல் டெபாசிட்டிங் யோர் மணி இன் எஃப்டி. ஓகே, இன்னமும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் கம்மி தான் ஆகும். பேங்க்லாம் உங்களுக்கு கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் வந்து எப்படி வந்து டெபாசிட் கொடுப்பாங்க. ஸோ கம்மிங் இயர்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இந்தியாவது கம்மியாகிட்டே தான் போகும். அது 100% ஷியோர். ஓகே, ஏன்னா இன்னும் மேஜராக ஸ்டேபிளான எக்கனாமி ஆகுது. ஸ்டேபிளான எக்கனாமி ஆகும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் உங்களுக்கு டெவலப்பிங் கண்ட்ரீஸில் டெவலப்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்பவுமே கம்மியாக தான். ஸோ யாரெல்லாம் வந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்டடாக இருக்காங்களோ நம்ம தயவு செஞ்சு மார்க்கெட்டில் இன்வெஸ்டடாக இருக்க. பெரிய ரேலி இருக்குது இந்தியா மார்க்கெட்டில், நிறைய க்ரோத் இருக்குது, பொட்டன்ஷியல் ரொம்பவே நிறையாவே இருக்குது. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்கு கம்மி பண்ணதுனால இப்போ இந்தியாவுக்குள்ள மணி அவுட் இன்ஃப்ளோ வந்து அதிகமாகும். ஓகே, ஃபாரின் கண்ட்ரிஸ் நிறைய இன்ஃப்ளோ வந்து இந்தியாவுக்குள்ள எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் கூட வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்னா என்னன்னா இப்போ இந்தோனேஷியா, மலேசியா, இப்போ இந்தியா எல்லாம் எமர்ஜிங் மார்க்கெட்ஸ். ஸோ உள்ள வரும் மணி. ஸோ உள்ள மணி வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் அதிகமாக இருக்கும் வாய்ப்பு. ஸோ ப்ளீஸ் ஸ்டே இன்வெஸ்டட். இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நினச்சி இன்வெஸ்டடாக இருங்க. தேங்க்யூ.